இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. ஒரு கூட்ட தவளைகள் தண்ணீரை நோக்கி வேகமாக ஓடின. போகும் பாதை எப்படி உள்ளது என்று கூட அவைகள் பார்க்கவில்லை. 3 தவளைகள் வழியில் உள்ள பெருங்குழியில் விழுந்துவிட்டன. மற்ற தவளைகளோ பாதையை நோக்கி செல்லாமல் குழியின் அருகே வந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. விழுந்த வேகத்தில் அந்த 3 தவளைகளும் எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டுமென்று வேகமாக தாவின. இதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த தவளைகளில் ஒன்று, நீங்கள் மேலே வரவே முடியாது, ஏன் வீணாக முயற்சிக்கிறீர்கள் என்றது. இதை கேட்டவுடன் அந்த தவளை சோர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து விட்டது. 2 தவளைகள் மட்டும் மேலே வர முயற்சித்தன. மேலே இருந்து மற்றொரு தவளை கூறியது, மழைக்காலம் வரும், அப்போது இந்த குழி மழை நீரால் நிரப்பப்படும், அப்போது நீங்கள் எளிதாக நீந்தி வெளியே வந்து விடலாம், அதுவரை இங்கே இருங்கள் என்றது. அதுதான் சிறந்த யோசனை என்று 2வது தவளையும் எண்ணி தாவுவதை நிறுத்தியது. ஆனால் ஒன்று மட்டும் விடாப்பிடியாக வெளியே வர முயற்சித்தது. ஆனால் உடனிருந்த 2 தவளைகளும், நீயும் எங்களுடன் இரு, உனக்கு துணையாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே என்றன. ஆனாலும் காது கேளாதது போல பெருமூச்சுடன் தாவி தாவி மேலேயும் வந்துவிட்டது அந்த தவளை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் சிலர் பாவத்தில் விழுந்து திரும்ப எழும்ப முயற்சிக்கவே இல்லை. அவர்கள் முயற்சித்திருந்தால் ஒருவேளை பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அவர்களோ பாவத்தில் இருப்பதையே விரும்பினார்கள். ஆனால் தாவீது ராஜா பாவத்தில் விழுந்து அதை நாத்தான் தீர்க்கதரிசி கண்டித்தவுடன் அதை ஒப்புக்கொண்டு அந்த பாவத்திற்கு மனம் வருந்தினார். பாவத்தை தேவனிடம் அறிக்கையிட்டார். நாமும் நமது வாழ்க்கை பயணத்தில் அறிந்தோ அறியாமலோ பாவத்தில் விழுந்து விடுகிறோம். விழுந்த நாம் அதிலிருந்து மீள முயற்சிக்கும் போது சாத்தான் நம்மிடம், நீ எழும்பவே முடியாது, பாவமே இன்பம், நீ உன்னை சரிப்படுத்த முயற்சிக்காதே என்பான். நம்முடன் இருக்கும் நண்பர்களோ, வயதாகும் காலம் வரும், அப்போது நாம் முயற்சிக்காமலேயே பாவ ஆசைகள் நம்மை விட்டு போய்விடும், அதுவரை இன்பம் காண்போம் என்றும் கூறலாம். மற்றொரு கூட்ட நண்பர்கள், நீ மட்டும் ஏன் அடிக்கடி குற்ற உணர்வு அடைகிறாய், நாங்களும் உனக்கு துணையாக இருக்கிறோம், நீ மாட்டிக்கொள்ள மாட்டாய் என்பார்கள். பாவத்தில் உழலும் மக்களின் பேச்சும் இதுவே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் விழுந்து விட்டீர்களா? இனி சுற்றி இருப்பவர்களின் பேச்சை கேளாமல் முழு மூச்சோடு ஆவியானவரின் துணை கொண்டு வெளியே வந்து விடுங்கள். பாவத்திலிருந்து வெளிவர முயற்சித்து வெற்றி கண்டவர் தாவீது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக மாறினார். அவரை போல பாவத்தை தேவனிடம் அறிக்கை செய்து அவற்றை விட்டு வெளியே வந்து விடுங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதாகமம் திட்டவட்டமாக நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் நம் பாவங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு அதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மை சுத்திகரிக்க அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மைத்து அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்தோடு நடத்துகிறீங்களா அன்பில் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கொண்டாண்டவரை அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு என் தேவன் அப்பா உதவி செய்வீராக ராஜா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வசனத்தின்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.